திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 432 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 49. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவேசரவு திருப்பாடல் 1. இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்புருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கழல் இணைகள் ஒருங்கு திரை உலவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பொன் அருளே. ஆண்டவனே, ஓர் விண்ணப்பம். தேவரீர் பெருங்கருணையான இரக்கத்தால் அடியேன் மனம் இரும்பு போன்று இருக்கின்றதே, அதனை என் மனம் போன வழி விட்டு திரும்ப திரும்ப இழுத்து அன்பு உருவாக்கி கண்ணலின் சுவை போல திருவடியை என் உயிரில் காட்டு அறிவாக நின்று காட்டிய கங்கை அலைகள் உலவும் திருச்சடை உடையவரே, அடியேன் பக்குவம் பெறுவதற்காக நரிகளையெல்லாம் குதிரைகளாக அருளிய தங்களது திருவருளுக்கு அடியேன் என் செய்வேன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவேசரவு திருப்பாடல் 2. பண்ணார்ந்த மொழி மங்கை பங்கா நின் அருள் ஆனார்க்கு உண்ணார்ந்த ஆரமுதே உடையானே அடியேனை மண்ணார்ந்த பிறப்பு அறுத்திட்டு ஆழ்வாய் நீ வா என்ன கண்ணார உயர்ந்தவார் அன்றே உன் கழல் கண்டே. ஆண்டவனே, பண்ணின் நேர் மொழியாள் பாகா நினது திருவடி சேர்ந்தார் உள் இருக்கும் பேரின்ப அமிர்தே அநாதியே என்னை உடையவனே அடியேன் பிறவியை அறுத்து அடிமை செய்யாயோ தேவரீர் திருவடி கண்டேனே வா என அழைக்க மாட்டாயோ யாவர்க்கும் மேலாய் எம்பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவேசரவு திருப்பாடல் 3. ஆதமிலி யான் பிறப்பு இறப்பு எனும் அருநரகில் ஆர்தமரும் இன்றியே அழுந்துவேற்கு ஆவா என்றோ ஓதமலி நஞ்சுண்ட உடையானே அடியேற்கு உன் பாதமலர் காட்டியவார் அன்றே எம் பரம்பரனே. எம்பெருமானே, ஓர் விண்ணப்பம். அடியேன் அறிவு இல்லாமையால் பிறப்பு இறப்பு என்னும் கொடிய நரகத் துன்பப்படுவேனுக்கு அங்கே துணைக்கு என்று ஒரு சுற்றமும் இல்லாதவனு அடியேனுக்கு அந்த காலத்தில் கருணை கொண்டு திருவுள்ளத்தால் அழைத்த நாதா நஞ்சை திருபோனகமாக செய்தாயே அடியேற்கு தேவரீர் திருவடித்தாமரை காட்டிய பரமசிவனே எம் நாதா. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவேசரவு திருப்பாடல் 4. பச்சை தாள் அறவாட்டி படர்சடையாய் பாதமலர் உச்சத்தாறு பெருமானே அடியேனை உய்யக் கொண்டு எச்சத்தார் சிறுதெய்வம் ஏத்தாதே அச்சோ என் சித்தத்தார் உய்ந்தவாறு அன்றே உன் திற நினைந்தே. சத்தியபோத ஆடரவ கிண்கிணி பாதனே சர்வ வியாபக திருச்சடையோய் தேவரீர் திருப்பாதம் உயர்ந்தோர் திருமுடியில் தரிக்கும் பெருமானே அடியேனை ரட்சிப்பதே கருணை என திருவுள்ளம் கொண்டு குறைபாடு உடைய செத்து பிறக்கும் சிறு தெய்வத்தை வணங்காமல் எம்பெருமானே தங்களை மட்டுமே வணங்கும் அந்த வாழ்க்கையை அருள வேண்டும். தங்களது திருவடி தியானம் செய்வதே பொருள் என்று அருளிய பெரும் கருணை, அந்த பெரும் கருணையைத் தவிர அடியேன் வேறு ஒன்றையும் காணவில்லை. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவேசரவு திருப்பாடல் 5. கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிறதெய்வம் வாக்கியலால் வார்கழல் வந்துற்று இருமாந்து இருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொற்றவிசு நாய்க்கு இடுமாறு அன்றே உன் பொன் அருளே. எம்பெருமானே, தேவரீர் அருளிய பரஞானமான சிவாகம கலைஞானங்களை கற்று அறியாமல் அவற்றால் உள்ளதாகிய பரஞான சிவ அனுபோகத்தால் கசிந்து உருகாதவன் நான். இருந்தாலும்
தங்கள் திருவடி அன்றி வேறு ஒரு தெய்வம் உண்டு என்பது நான் எப்போதும் அப்படி நினைக்கவில்லை. அப்படி எண்ணவும் தெரியாது அடியேனுக்கு. வாசகத் தொடர்ச்சியால் யாவர்க்கும் மேலாய் உள்ள திருவடியை கண்டு இருமாப்பு உடையவன் ஆனேன். பெருமானே, ஒரு நாயை சிம்ஹாசனத்திலே ஏற்றி வைத்தது போல அடியேனுக்கு தாங்கள் அருளினீர்கள். ஒரு நாயை சிம்ஹாசனத்திலே ஏற்றி வைத்தால் அந்த நாய்க்கு தாம் சிம்ஹாசனத்திலே இருக்கின்றோம் என்பது தெரியுமோ? தெரியாது. அதுபோன்றுதான் அடியேனுக்கு ஒன்றும் போதா அடியேனுக்கு தாங்கள் கருணை காட்டினீர்கள், அருளினீர்கள். இருந்தாலும் அடியேனும் அந்த நாய் போலவே இருக்கின்றேன். உங்களது இரண்யகோச திருவடி காட்டி அருளியது அதை அடியேன் எப்படி உணர்வேன், எப்படி சொல்வேன்? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவேசரவு திருப்பாடல் 6. பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன். நின் அருளால் உயிஞ்சேன் எம்பெருமானே, உடையானே, அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்து அமுதே. இறைவனே, ஓர் விண்ணப்பம். பஞ்சு போல மெல்லிய பாதம் உடைய வஞ்சப்பெண்ணால் துன்பப்பட்டு விஷம் அருந்தியவனைப் போல நான் நடுங்குவேன். தேவரீர் கருணையால் பிழைப்பேன். என்னை உடையவனே, அடியேனை முன்பு வந்த பயம் நலியாதபடி அடிமை கொண்டு அருளி மணி மன்றுள் ஆடும் பெரிதான அமிர்தமே தாங்கள் அருள வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவேசரவு திருப்பாடல் 7. என்பாலை பிறப்பறுத்து இங்கு இமையவர்க்கும் அறியவொண்ணா தென்பாலை திரு பெருந்துறை உறையும் சிவபெருமான் அன்பான் நீ அக நெகவே புகுந்தருளி ஆட்கொண்ட தென்பாலே நோக்கியவார் அன்றே எம்பெருமானே. இறைவனே, ஓர் விண்ணப்பம். அடியேன் இனி பிறவா வண்ணம் செய்து வானோர்களும் அறியாத உண்மையை என் பொருட்டு அனுக்கிரகித்த திருப்பெருந்துறை திருத்தலத்தில் மேவியிருக்கின்ற சிவபெருமானே, அடியேனுக்கு அன்பு உருகச் செய்ய அருள்வதே நியமமாக தென் திசை திருநோக்கம் செய்த திருவருளுக்கு நான் என் செய்வேன் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவேசரவு திருப்பாடல் 8. மூத்தானே, மூவாத முதலானே, முடிவில்லா ஓத்தானே, பொருளானே, உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே, புகுந்திங்கு புரள்வேனை கருணையினால் போர்த்தே நீ ஆண்டவார் அன்றே எம்பெருமானே. ஆண்டவனே, ஓர் விண்ணப்பம். யாவர்க்கும் முன்னவனே, முத்தொழில் உடைய மூவர்க்கும் முதல்வனே, பஞ்ச கிருத்தியத்துக்கு மேலான அளவில்லாத வேதப் பொருளானே, இப்பிரபஞ்ச வடிவாகவும் அவ்வடிவில் பற்று இன்றியும் நிற்கும் உற்பத்தி வியாபகனே, இப்பிரபஞ்சவசமாயிருக்கின்ற என்னை பெரும் கருணையால் ஆண்ட கற்பகத்தின் பூங்கொம்பே அருள வேண்டும் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவேசரவு திருப்பாடல் 9. மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவுதொறும் மிக அலறி சிவபெருமான் என்றேத்தி பருகிய நின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இங்கு இடைமருதே இடம் கொண்ட அம்மானே. ஆண்டவனே, ஓர் விண்ணப்பம். தேவரீர் திருவடி வியாபக வாசனையும் அருள் இன்பம் உடையது. அடியேன் மனமுருக உள்புகவே அடியேன் சிவனே சிவனே என தெருக்கள் தோறும் ஓலமிட்டு அலறி துதித்தும் சிவ அனுபூதியாகியும் நினது திருக்கருணை கடலில் படிய திருவுள்ளம் கண்டு திருவிடை மருதப்பிரான் கழல் மேவுதல் செய் தவப்பயனே என்று அருளுகின்றார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவேசரவு திருப்பாடல் 10. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. ஆண்டவனே, ஓர் விண்ணப்பம்.
நாதனே, தேவரீர் திருநாம உபதேச நிஷ்டை பெற என்ன புண்ணியம் செய்தனனோ அறியேன். மலத்திரோதம் நீங்கி திருவருள் கருணை இன்பம் என் உயிரில் அமிர்தமாய் கற்பூர ரசக்கட்டியாய் தித்திப்பது ஆனேன். அடியேன் முயற்சி செய்யாது தாங்களே வந்து என் உள்ளம் புகுந்தீர்கள், அடியேனுக்கு அருளினீர்கள். எம்பெருமானது திருவடியை பெற்றும் ஊன் உயிரின் இன்பம் வெறுக்காது துன்புற்றேனே, இனி என் செய்வேன்? திருச்சிற்றம்பலம். மற்றைய திருப்பதிகங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.